முடி வெட்ட தானே வந்திருக்கீங்க? ஆமா ப்ரோ. சரி, தலைய ரைட் சைட்ல சாய்ங்க. ஓகேவா? இல்ல அப்படியே கொஞ்சம் தலையை கீழே குனிங்க. இப்போ ஓகேவா? ரொம்ப குனிச்சிட்டீங்க, கொஞ்சம் மேல. இப்போ பரவாயில்லையா? இல்லப்பா, கொஞ்சம் இடது பக்கம். இடது பக்கம்னா பீச்சாங்க பக்கம்பா. கொஞ்சம் குனிங்க, வெட்டிடலாம். கழுத்து வெட்டுற மாதிரியே சொல்றானே. கொஞ்சம் மேல தலை தூக்குப்பா. சாரி கோச்சிக்காதீங்க. சரியா உட்காரலன்னா காது கட்டாயிடும், அதனாலதான். காது கட்டாயிடுமா? யோ, வெயிட் குறைக்கத்தான் முடி வெட்டவே வந்தேன். இல்ல நாட்டியம்மா தூக்கின்னு போயிடுவானுங்க. உங்ககிட்ட காதை கொடுக்குறதுக்கு நாங்க தலையை கொடுத்துருவோம். ஏமாச்சா, என்னதான் கலர் கலரா சோப்பு ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணாலும் நுரம் என்னமோ ஒயிட் கலர்ல தான் வருது. ஏண்டா, யாரோ என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க. நாய் பாரு என்ன கண்டுபிடிச்சிருக்கு. நான் நாய் இல்ல, ஹைனா. டேய், நீ மைனாவோ நைனாவோ, நானே மாச சம்பளம் வருது, ஆனா மாச கடைசி வரைக்கும் வர மாட்டேங்குதுன்னு கடுப்புல இருக்கிறேன். இதுல இடையில வேற பொங்கலார வருது. நீ என்ன லூசு மாதிரி பேசி சிரிச்சுனுங்கிற. மச்சான், வரவு என்பது கண்ணீர் போல ஒரே இடத்துல தான் வரும். ஆனா செலவு வேர்வை போல எங்கிருந்து இல்லாமோ வரும். டேய், நீ போடுற மோக்கைய கூட நான் ஏத்துக்கிறேன்டா. இவனை சிரிக்க வேணாம் சொல்றா. சரியா போச்சு, அவன் டிவில பிக் பாஸ பார்த்து சிரிக்கிறான். பிக் பாஸா அப்படின்னா? அதான், அது ஒன்றும் இல்லை, சினிமா வாய்ப்பு இல்லாதவர்களுக்கான 100 நாள் வரை திட்டம். ஐ சாலமீனே, இந்தா எனக்கு வேணாம். இந்தா. இல்ல வேணாம். ரொம்ப பண்ணாத. சொன்னா கேளு, அம்மா காண்டாயிட்டா. அவ்வளோ மாலம் கட்டி இதை சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதா உனக்கு? சரி, சும்மா அவதானே. அதுக்கு எப்படி விளையாடுவாங்க? நாக்கு கட்சியில தெரியுமா உனக்கு? சரி, வேணுமா வேணாமா கடைசியா கேக்குறேன். இங்க பாரு ஓனரு, எனக்கு சோறு முக்கியமா ரோசம் முக்கியமானா சோறு தான் முக்கியம். இந்த மீனை சாப்பிடறதுக்கு எவ்வளவு மானம் கெட்ட தெரிய வேண்டியதா இருக்கு. நாக்க கட்சிக்கணும் பல்ல கட்சிக்கணும்னு சொல்லிட்டு. மச்சான், செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போவாங்கம்ல. என்னடா திடீர்னு டவுட்டு? இல்ல, நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் நினைக்கிறேன் நாம வேற எங்கேயே செத்துதான் இந்த நரகத்துக்கு வந்துட்டோம்னு தோணுது. எனக்கு கூட அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கும் மச்சான். நரகத்துல கூட கொஞ்சம் பாவம் பார்ப்பாங்க போல, ஆனா இங்க அது கூட பார்க்க மாட்டானுங்க. சரி விட்ரா. இல்ல மச்சான், பொய் சொன்னா பாவம், மனச நோகடிச்சா பாவம், ஏமாத்தினா பாவம், துரோகம் செஞ்சா பாவம். நாமெல்லாம் இதை சொல்லிட்டு தெரியுறோம். இவங்கிட்ட தெரியாம கேட்டுமோ, ஆனா இதெல்லாம் நமக்கு பண்ணிட்டு அவங்க நல்லா தான் இருக்கானுங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு மச்சான். நாமெல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு ஜாலியா இருந்தோம் மச்சான். முரட்டு பூமர் ஆகிட்டு வர போல நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்ற வார்த்தை வாயில வரும். ஏ குங்கா, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா? முடியாது, போடா. என்னது போடவா? டிங்னு யார் மேல கை வைக்கிற? ஏய், என்னடி அடிச்சு போட்ட? ஒண்ணு தாண்டி. உன் நல்ல நேரம் இதில் கடிச்சிருப்பேன். என்னது கடிச்சிருப்பியா? பின்ன இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ற? அது எனக்கே தெரியும், நீ சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு ப்ரப்போஸ் பண்ண? நான் சொல்ல வரதை எங்க நீ ஃபுல்லா கேக்குற? பெண் புத்தி பின் புத்தின்றது சரியாதான் போச்சு. ஏய், அச்சர்ல முட்டை கலங்கிச்சா நான் லூஸ் மாதிரி பேசுகிறா? லூசு மாதிரி பேசுறேனா? ஏடி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரேஷன் கார்டு வாங்கிட்டு 3000 ரூபா வாங்கிட்டு 50-50 எடுத்துட்டு டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அடிச்சு பேத்துட்ட கண்ணத்தை. அப்ப என்ன சொல்லணும் அதை கேட்கணும். சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டா. இப்பதான் நம்மள மீடியால கொஞ்ச நாள் பேசாம இருக்காருங்க. நீ அந்த கோழியை கட்சி தேரை எடுத்து தெருவில் விட்டுருவ போலியா? அப்ப நம்ம சிக்கன் சாப்பிட கூடாதா? சாப்பிடலாம், ஆனா நம்ம கட்சாதான் கேசு. மனுஷனை கொல்லுவாங்க, அப்ப நம்ம சாப்பிடலாம். புரியுதா மச்சான்? தை பிறந்தா வை பிறக்கும்னு சொல்றாங்களே, அது வை இல்ல, கோழி. ஏதோ இல்லையே. தை பிறந்து 7 நாள் ஆகுது, இன்னும் ஒரு ஒத்தையடி பாதை கூட காணுமே. ஒத்தையடி பார்த்து தெரிஞ்சா வேலைக்கு போயிடுவியா? நேடா என்னடா எப்ப பார்த்தாலும் போனை நோண்டினே இருக்குது. அந்த போனை விட்டு தெருமோனி கூட வரமாட்டேற. அப்புறம் எங்கிருந்து ஒத்தையடி பார்த்து தெரியும் உனக்கு? அது இல்ல மச்சான், தை மாசம் பிறந்து நீ ஏதோ கோல்டு வாங்கணுன்னு பசங்களாம் பேசிக்கிறானுங்க. யாரு? நானு. ஆமா. டேய், மேரி கோல்டுக்கே வழி இல்லாம வெறும் டீயை குடிச்சிட்டு இருக்கேன்டா. போடா பேசாம. அப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யா? கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், நான் வாங்கல. உன் பக்கத்துல அமுக்கு நீ மாதிரி உக்காந்துக்கிறான் பாரு, அவன் வாங்கினான் கோல்டு மோதிரம்.
அதுவும் ஓட்டப்பந்தயத்துல. அப்படியா? யார் யார் ஓடினாங்க? நானு, நகைக்கடைக்காரன், அப்புறம் போலீஸு. மச்சான் விட்டாதா? ஐ நம்பிக்கிட்டேவா? நாங்க நடந்து போறவனையே பயன்பட்டுவோம். எங்க கிட்ட ஐ இந்த பிதிர்க்கு பால் வேலையே நம்ம கிட்ட வேணாம். டேய் நான் நிக்க போது வாங்கலடா. மச்சான் டைவர்ட் பண்றான் விடாதா? சொன்ன பத்தியா? இது ரொம்ப தப்பு. எதுப்பா தப்பு? நீங்க மட்டும் பஸ் ஓட விட்டு ஏறுறீங்க, அது தப்பு இல்ல, நாங்க பண்ண தப்பா? டேய் எங்கடா பேசினேக்கிறோம் போறா? எங்களுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு, நாங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் எங்க சங்கத்துல படிச்சு சொன்னேனாடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களா கேட்டீங்களாடான்னு கத்துவானுங்க. மறுபடியும் பாரு. டேய் நீ போகவே முடியாதுடா மச்சான். பைக்கு மட்டும் ரன்னிங்ல ஆஃப் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? டேய் என்னடாச்சு உனக்கு? நான் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையாடா? இல்ல மச்சான், தோசைகளை கூட 4 நாள் பழகுனா தோசை நல்லா வரும். இவ கூட எவ்வளோ பழகுனாலும் கல்லு மாதிரியே இருக்காடா. அதுக்கு பேர் தாண்டா கல் நெஞ்சக்காரி. வாழ்க்கையை நம்பிக்கையோட வாழ ஒரு வழி சொல்லுன்னு பார்த்தா நீயும் கலாய்க்கலையடா. கலாய்க்கலடா. சரி உன் வீட்டு போயில ஒரு கடை இருக்குல்ல, ஆமா அங்க என்ன சாப்பிட்ட? காளானே. அவன் கொடுத்தது காளான் தானா? கோசை போட்டு கிண்டி கொடுப்பான், நாங்க காளான் நம்பி சாப்பிடுவோம். அதே மாதிரிதான் குருட்டு நம்பிக்கையோட வாழ்க்கைய வாழ கற்றுக்கோ. இதுல போட அடிபடிச்சா? சாரிப்பா, இந்தா மறுபடியும் பாறேன். அடி அடி போதுறா மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்றது உண்மைதான் போல. இது என்னடா மோதிலடா? சுகர் இருக்கு. சரி பரவாயில்ல கூடு. ஜப்பான் கரெக்டா உள்ள போடுறா. இந்த கையில போடுவா, நல்லதானந்தா. இந்த கையில போடுவா இல்ல இந்த கையில போடுவா? நீ எந்த கையிலே போடுவானா? நீ கிளம்பு. இல்ல நான் எந்த கையில போடுவேன் போடு. இல்ல நானு பூந்தியாக்கி கொடுப்பேன், இல்லைன்னா அப்படியே கூட கொடுப்பேன். வரும்போது நல்லா தானே வந்தா? எப்படி சிரிக்குது பேரு? கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆச்சு விட்டு. ஐயா மூஞ்சி பேரு ஒன்னா வெளில விட்டு என்ன கவுன்ல போட்டு வச்சிருக்கானுங்க.